நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பெண்கள் நாளை தான் பார்க்குறேன். நான் ஒரு நாளை சிறப்பாலாம் நான் பார்க்குறது கிடையாது. ஏதோ தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு இது. எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்களே நான் வாழ்த்து சொல்கிறேன்னா, பட் என் மனசில் அப்படி கிடையாது. 365 நாட்களும் பெண்களுக்கான நாட்களாக தான் நான் பார்க்குறேன். அதனால் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள், பெண்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்வதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். காரணம் எல்லா நாளும் பெண்களுக்கான நாட்கள். காரணம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, பெண்களுக்கு வந்து தூக்கி விடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் மாறி இன்னைக்கு பெண்கள் தான் இந்தியாவை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது. அதனால் நம்முடைய சகோதரிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 365 நாட்களும் உங்களுக்கு பெண்களுக்கான நாட்கள். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான நாட்கள். மேற்கத்திய பழக்கம் அவங்க அந்த காலத்தில் அந்த ஓட்டிங் ரைட்ஸு அதுக்கெல்லாம் ஒரு அமளியர்கஸ்லேருந்து ஒரு பெரிய சண்டை நடந்தது. அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எல்லா சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும். சார், மகளிர் தினத்தன்று இன்றைக்கு சமையல் எரிவாயு விலை ₹100 குறைத்திருக்கிறதாக மோடி அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டிருக்காங்க. இந்த நாளுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டா, இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படும்? என்ன பிரதமர் அவரை பொறுத்தவரை கடந்த 8 மாத காலமாக நீங்கள் பாருங்கள், குறிப்பாக கேபினட் டெசிஷன்ஸ் யாரெல்லாம் மோடி சிலிண்டர் வச்சுருக்கிறாங்களோ, மோடி சிலிண்டர் யார் பயன்படுத்தி 2014க்கு பிறகு யார் கேஸ் சிலிண்டர் வரலையோ அவர்களுக்கு மோடி சிலிண்டர் மூலமாக வந்தவர்களுக்கு ₹300 மானியம் இருந்துச்சு. இன்றைக்கி அது 400ஆக மாறி இருக்கு. மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு ₹200 மானியம் இருந்துச்சு. இன்றைக்கி அது 300 மாறி இருக்கு. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ₹100 குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் ₹100 கூட குறைக்கல. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக, நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலமாக இருக்குது. இன்றைக்கி மறுபடியும் ₹100 குறைச்சிருக்கோம். அப்படி தான் நான் சொல்கிறேங்க. அதாவது ₹100 குறைத்தோம் என்று சொல்வதை விட மறுபடியும் ₹100 குறைத்திருக்கின்றோம். மோடி சிலிண்டர் அவர்களுக்கு ₹400 மானியமும், மோடி சிலிண்டர் இல்லாமல் 2014க்கு முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு ₹300 மானியம் வந்திருக்கு. இதை வரவேற்கின்றோம். சார், அதே மாதிரி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் சென்னையில் வாடகைக்கு வீடு எடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டா அவங்களுக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த அம்மா உழைச்சி ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா? கனிமொழி அந்த அம்மா சொந்தமாக ஏதாச்சும் காடு மேட்டில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கேட்டால் டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளோதான். அதை வச்சு ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஓசியில் வாழ்கிற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன். அவங்க சொந்தமாக என்ன டிஸ்டிங்டிவ் எபிலிட்டி? இப்போ நீங்களாம் பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஒரு ₹12,000 ₹20,000 ₹50,000 எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க. நானும் உழைக்கிறேன். கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி? ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காரா? அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா? வாழ்ந்துட்டு இருக்காங்க. கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார்? அவங்க யார்? அவங்க அதனால் அவங்க அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் சென்னையில் வாடகை வீடு எடுத்து தங்கணும், பிரதமர் சென்னைக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில் போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும். எத்தனை ஊழல் வழக்கு அவர் மேலே இருக்குது, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எல்லாம் அந்த ரூஜி டேப்பில் அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள்லாம். ஆனால் கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும். எப்போ அவங்க சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி அவங்க ஒரு உடன்பிறப்பாக மாறிட்டாங்க. ₹200 உடன்பிறப்பாக மாறிட்டாங்க, உண்மை சொல்ல வேண்டும் என்றால். ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி 0.5% கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. சார், இறுதி பட்டியல் சார், பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துக்கிட்டு டெல்லி போயிருந்தீங்க. நான் டெல்லி அதுக்கு தான் போனேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? என் வேலையை நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? உங்கள் வேலையை நான் பார்க்குறேன்னா என் வேலை என்ன? டெல்லி அதுக்கு தான் போனேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பல விஷயத்துக்கு போயிருக்கலாம், கூட்டணிக்கு போயிருக்கலாம், இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம், டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம், வேறு விஷயத்துக்கு போயிருக்கலாம், பிரதமருடைய நிகழ்வை பற்றி பேசுறதுக்கு போயிருக்கலாம். அதனால் என்னுடைய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை. நிச்சயமாக அதை சொல்லுங்கள். சார், பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது சாலை முழுவதும் அவருக்கு சரியான வரவேற்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக மேலே அவங்க அதிருப்தி இல்லையே. சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே. சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்லையே. சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்லை. அதான் என் வேலையை நான் செய்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். மோடிஜி எங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். பத்திரிகை நண்பர் நீங்கள் கவலைப்படுறீங்க, திமுக காரன் கவலைப்பட்டு போகிறான். சார், மீண்டும் மோடி அவர்கள் வர சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பொதுக்கூட்டத்துக்கு வராங்க, வர இருக்காங்க. நிறைய வருவாங்கண்ணே, தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்குது. நீங்கள் பாருங்கள், குறிப்பாக 12ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறையா முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கலாம். ஐயா, நேற்று டிஜிபி பேட்டியில் 10 லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜாஃபர் சாதிக்கு கொடுத்தாரு, நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் எடுத்திருக்காரு. டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தொடிச்சு தலையை துருக்குமாங்க. நம்ம ஊரில் கிராமத்தில் ஆட்டு தலை வெட்டுறதுக்கு முன்னாடி
இன்னைக்கு டிஜி அப்பா அவர்களை பலிகடா கொடுப்பாரு. இன்னைக்கு திமுக சொல்லணும், டிஜிபி எதுக்குன்னே பேசணும். அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக் வந்து திமுகவினுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர். அயலக அணியில் இருந்து கொண்டே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வித்திருக்கான். திமுக கார வாய் திறந்து பேசல, ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க? டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுறாரு? இல்ல அதோட பொருளுடைய விலை குறைவு, என்சிபி விலை அதிகப்படுத்தல டிஜிபி பேசுற பேச்சானே. சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படி தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க. அந்த கோயம்புத்தூர் சூசைட் பாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட்னு. அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும். ஏன் போட்டோ எடுத்தாங்க, ஏன் நண்பர்களாக பழகுனாங்க, அந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன, அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க, எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணாரு, இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில். அதனால் டிஜிபியை வந்து பலிகாடாவை முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியை நிறுத்துறாங்கண்ணே. பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது. காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்றம் சுமத்தலைங்கண்ணா. போலீஸ் 10,000 பேர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஒருத்தரையும் வெட் பண்ண அவசியம் கிடையாது. பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் ஏன் வருது? நீ சிஎம்மோட சுற்றுற, உதயநிதி ஸ்டாலினோட சுற்றுற, உன்னை டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டு இருக்குப்பா பரவாயில்ல வரட்டுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதனால் டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்தில் பேசணும், என்ன காரணம், அப்படி தான் நாங்கள் பார்க்கிறோம். சார் இவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆனால் இன்னைக்கு நாளைக்கு டிஆர்பி நிறையா கொடுத்துருக்கேன். கனிமொழி அக்கா டிஆர்பி நல்லா இருக்கு, நாளைக்கு ஓட்டுங்கண்ணே. எதுக்குண்ணே? அப்புறம் நாளைக்கு ஒரு மேட்டர் பேசுவோம். தேங்க்யூ. பாய்.